ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மான்வா கிங்ஸ் பவர் சாப்டர் 1. சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல மான்ஸ்டர் ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோ அந்த மான்ஸ்டரை கஷ்டப்பட்டு சாவடிக்கிறான். அப்போ ஹீரோ எப்படியும் சொந்த பவரால் ஒரு மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இருக்க. அப்போ ஹீரோவை பார்த்து ஒருத்தர் அவேக்கனர் கூப்பிட. அப்போ அவன் கூப்பிட்ட நீ ஒரு போட்டர் தானே, வேலை செய்வேன் தானே, நீ மான்ஸ்டருக்குள்ளே இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல. அப்போது அவனுக்கு பக்கத்தில் இருக்க உனக்குன்னா மான்ஸ்டரோட பாடிஸ் எல்லாம் தெரியலையானே, அப்படியே வேலை செய்யாமல் இருக்க, இங்கே சுற்றி இருக்கிறவங்களை ஏமாற்றிட்டு இங்கே ஓபி அடிக்கிறதுக்காக உன்னை இங்கே ஜாப்புக்கு கூப்பிட்டோம் அப்படின்னு கேட்க. அப்போ ஹீரோ என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல. அப்போ கூப்பிட்டவனுங்க யூஸ்லெஸ் ஆன போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. அப்போ ஹீரோ அவனோட உலகத்தை பற்றி சொல்கிறான். இந்த உலகம் அபிஸை டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. அபிஸ்ன்றது அதர் டைமென்ஷன் மான்ஸ்டர்ஸ். அபிஸ் டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறம் மக்களுக்கு பவர்ஸ் அவைக்கண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க அவங்க பவர்ஸ் பிரித்து மாஸ்டரை டிஃபீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க அபிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. ஆனால் இந்த வேலைக்கு அவங்க தேர்ந்தெடுக்கிறவங்க அவங்க பர்சனாலிட்டி பொறுத்தும் இல்லை, அவங்க எஃபர்ட் பொறுத்தும் இல்லை, அவங்க ஒரு அவைக்கிங்கிறாங்க ஹையாக இருந்தால் மட்டும் போதும், அவங்களுக்கு ஒரு கேரண்டியான ஒரு நல்ல லைஃப் இருக்கும். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. நான் ஒரு போட்டர், எனக்கு சுற்றி இருக்க அவைக்கண்டோட பொருட்கள் எல்லாம் கேரி பண்ணுறது தான் என்னோட வேலை. அப்புறம் ஒரு அவைக்கனராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ 35 வயசுக்கு அப்புறம் அவங்களால எப்பவுமே அவங்களோட ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் பண்ண முடியாது. அதனால் என்னால் எப்பவுமே அவைக்கனாக முடியாது. அதே மாதிரி என்னால் அவங்கள மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியாது. அப்புறம் இதெல்லாம் நினச்சி பார்த்ததுக்கப்புறம் ஹீரோ இப்போது அவனுங்க 2 பேருக்கிட்டையும் ஹீரோ இந்த பக்கம் நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல போகுது. அப்போ ஹீரோ அங்கே பார்த்தா எல்லா விக்கெட் செத்துட்ருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன அவங்க எல்லாரையும் செத்துட்டாங்களா அப்படின்ட்டு ஷாக்காக பார்த்துட்ருக்க. ஒரு குரல், நீ தான் கடைசி ஒருத்தன். அப்போ ஹீரோ பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு ஜெய்ஜாண்டிக்கான பயங்கரமான மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டர் பேர் ஆஸ்மோடியஸ். அது ஒரு ட்ரிபிள்எஸ் ரேங்க் மான்ஸ்டர். ஓ ஹீரோ கத்திட்டே கத்தியை திரும்பி அவனை குத்திடலான்ட்டு பார்க்க. ஆனால் அந்த மான்ஸ்டர் அதோட கையை நீட்ட ஹீரோ கைக்கு செம்ம டேமேஜ் ஆகுது. அப்போ ஹீரோ அந்த மான்ஸ்டரை ஒரு பயத்தோடையும் ஒரு இப்படியே நம்ம செத்துருவோமான்னு ஒரு அர்த்தத்தோடையும் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த மான்ஸ்டர் ஹீரோ மேலே ஒரு பவரை யூஸ் பண்ணுது. அதனால ஹீரோ தலையிலேருந்து ரத்தமாக ஒழுகுது. இப்போ ஹீரோ நினைக்கிறான், என்ன இது, இப்படி தான் நான் சாக போகிறேன்னா. என் பேரண்ட்ஸ் கார் ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டாங்க. அப்புறம் முடிவே இல்லாத அளவுக்கு என்னை ஸ்கூலில் புள்ளி பண்ணாங்க. அப்புறம் நான் ஒரு அவைக்கனால என் வாழ்க்கை முழுக்க எல்லாராலையும் இக்னோர் பண்ணப்பட்ட வாழ்க்கை முழுக்க சுற்றி இருக்க அவைக்கண்டோட பொருட்களை மட்டும்தான் நான் தூக்கிட்டு போனேன். இதுதான் ஒரு லூசரோட வாழ்க்கையா. அப்போ ஹீரோ மேலேருந்து உழுற ரத்தம் சொல்லிக்குது. அப்போது ஒரு வெள்ளை உருவமோ தங்க கலர் படிக்கட்டுங்கன்னுட்டு வருது. அப்போ ஹீரோ அந்த வெள்ளை உருவத்தை பார்த்துட்டு அப்படியே திரும்பி அந்த ஆஸ்மோடியஸை பார்க்குறான். இப்போ ஹீரோ ஷாக்கோட பார்க்குறான். என்ன அப்படின்ட்டு என்னன்னு பார்த்தா அந்த ஆஸ்மோடியஸ் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு. டைம் ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. அங்கே ஹீரோ மாதிரி ஒன்றும் உருவமும் இருக்குது. அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான்னா ஆஸ்மோடியஸ் ஸ்டாப் ஆகிடுச்சா. இப்போ அந்த வெள்ளம் உருவம் சிரிச்சுட்டு, நீ என்ன ஃபோக்கஸ்டாக அந்த ஆஸ்மோடியஸ் ஸ்டாப் ஆகிடுறத பார்த்துட்ருக்க. இப்போ ஹீரோ நீ நீ யார் அப்படின்னு கேட்க. அதுக்கு அந்த வெள்ளை உருவம் யாருக்கு தெரியும், சில பேர் என்ன கிங்குன்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் நான் இங்கே வந்தது காரணமே உனக்கு அத்தாரிட்டி கொடுக்கறதுக்காக தான். அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், கிங்கா அத்தாரிட்டியா, என்ன பேசுகிறான் இவன். அப்புறம் இந்த ஆஸ்மோடியஸ் இவன் தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பானா அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அப்போ அந்த வெள்ளை உருவம் சொல்லுது, உன்னோட வில்லை பார்த்து உன்னோட விடாமுயற்சி பார்த்து அட்மைர் பண்ணி உன்னை சூஸ் பண்ணலான்னு பார்த்தா, ஆனால் நீ என்னை ரொம்பவே சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. இது மாதிரி ஒரு மிராக்கள் திரும்பி நடக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளம்பு பார்க்க. அப்போ ஹீரோ வெயிட் பண்ணு, என்னை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்ல. அதுக்கு அந்த வெள்ளை உருவம் உன் டைமுக்காக வெயிட் பண்ணு, அந்த ஒரு நாள் நீ எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப. அப்புறம் திருப்பி சந்திப்போம் மைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் மறைஞ்சு போயிட. அப்புறம் ஹீரோ வேற ஒரு இடத்துல கண்ணு முழிக்கிறான். இப்போ ஹீரோன்ற நினைக்கிறான், இந்த ஒரு வாய்ஸ் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்போ ஒருத்தன் இவன் தூங்கிட்டு இருக்கான்டா, இவன் நம்மளை இக்னோர் பண்ணுறான் அப்படின்னா சரி நம்ம இவனை எழுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை செம்மையாக அடிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோவை அடிச்சுவான் இப்போதான் ஏட்சிக்கிறியா, அடித்தா மட்டும்தான் கேட்குற நீ என்ன இருந்தாலும். அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், பே யூகோசோவா, இவன் என்னை ஹைஸ்கூலில் புள்ளி பண்ணுவேன்னாச்சு, இவன் எப்படி இங்கே இருக்கான் அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்ருக்க. அப்போ அந்த பே யூகோசோ நம்ம ஹீரோ பார்த்துட்டு, தேக்கியோன் என்ன எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்ற அப்படின்னு கேட்க. அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், நான் பீஸில் தான் இருந்தேன், இப்போது
என் அத்தாரிட்டிக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அப்போ ஹீரோன்ட்டு பார்த்தா அப்போ அவனுக்கு வந்துட்டு ஸ்டேட்டஸ் விண்டோன்ட்டு தெரியுது. அப்போ ஸ்டேட்டஸ் விண்டோ பார்த்தா ஹீரோன்ட்டு நினைக்கிறான், ஸ்டேட்டஸ் விண்டோவா, அதில் எனக்கு 19 வயசுன்ட்டு போட்டிருக்கு, அப்படின்னா இது 16 வருஷத்துக்கு முன்னாடியா? ஸோ அதுக்கு அர்த்தம் வந்துட்டு அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக சிரிக்க. அப்போ அந்த பேயுக்ஸ் வந்துட்டு இவனுக்கு என்னடா ஆச்சு, பைத்தியமே வந்து நான் பிடிச்சிச்சா அப்படின்ட்டு கேட்டுட்டு அவன் கெட்ட வார்த்தையில் திட்ட. அப்போ ஹீரோன்ட்டு அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்ச் பண்ணுறான். அப்போ ஹீரோ பஞ்ச் பண்ணதில் வந்துட்டு அவன் வந்துட்டு தூரமாக போய் வீந்துட. அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், அதுக்கு அர்த்தம் நானும் ஒரு அவைக்கண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு ஹாப்பியாக இருக்க. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. அப்புறம் காய்ஸ், நான் இந்த மான் வந்துட்டு வீக்லி 1 டே மட்டும் போடுவேன். அதுக்கப்புறம் போன்லெஸ் நெக்ரோமன்ஸை தான் போடுவேன். ஸோ போன்லெஸ் நெக்ரோமன்ஸ் வந்துட்டு நான் ஸ்டாப் பண்ணல, அது கண்டினியூ தான் பண்ணுவேன். அப்புறம் தேங்க்யூ காய்ஸ். இப்போ நம்ம சேனல் வந்துட்டு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ரீச் பண்ணியிருக்கோம். அப்புறம் என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video guys.